சாம்சங் Z Flip 7 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கவர் ஸ்கிரீன், பேட்டரியும் அதிகப்படுத்திருக்காங்க. அதோட ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு, இருந்தாலும் டியூரபிளா ஸ்டர்டியா கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேல என்ன காம்பாக்ட்னு எல்லாரும் சொல்றீங்க, எங்களுதுதான் அல்ட்ரா காம்பாக்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. புது 3 நானோமீட்டர் ப்ராசஸர்ல வருது. எப்படி இருக்கு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. போன் மட்டும் இல்ல, பாக்ஸும் காம்பாக்டா இருக்கு. என்ன கலர் ஸ்மார்ட் போன் அப்படிங்கறத மேல இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ப்ளூ ஷேடோ, உள்ள Z Flip ஸ்மார்ட் போன், பேப்பர் ஒர்க், டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. குவிக் அன்பாக்சிங். ஸோ இது ப்ளூ ஷேடோ கலர். இன்னும் 3 கலர்ஸ் இருக்கு, ஜெட் பிளாக், கோரல் ரெட், அதுக்கப்புறம் மின்ட் மட்டும் சாம்சங் வெப்சைட்ல எக்ஸ்க்ளூசிவ். Flip 7 ஹீரோ இந்த வாட்டி கவர் ஸ்கிரீன் தான். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிக் கவர் ஸ்கிரீன், 4.1 inches AMOLED பேனல், 120 Hz, அதுவும் எட்ஜ் டு எட்ஜ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் டிஸ்பிளே. பீக் பிரைட்னஸும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 2600 nits. விஷன் பூஸ்டரும் இருக்கு. ஸோ நீங்க யூடியூப் வீடியோஸ் கவர் ஸ்கிரீன்லேயே என்ஹான்ஸ்டா பார்க்கலாம், நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கலாம், அதோட கால்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம். எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன், வால்பேப்பர், ஸ்வைப் லெஃப்ட் பண்ணி நோட்டிபிகேஷன், ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், கேமரா இதுலயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த போன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப ஓப்பன் கூட பண்ணல. கவர் ஸ்கிரீனே வந்து மல்டி ஃபங்க்ஷனலா கொடுத்துருக்காங்க. அதோட பெஸ்ட் கவர் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லலாம் Flip ஸ்மார்ட் போன்ல இது வரைக்கும் இவங்க கொண்டு வந்ததுல. அதோட நான் இன்னொன்னு என்ன நோட் பண்ணேன்னா, Flip இந்த வாட்டி ஓபன் பண்ணும்போது வந்து ஒரு நார்மல் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஃபீல் தான் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா, அதாவது நேரோ டிசைனோட இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் அகலம் அதிகம், நார்மல் ஸ்மார்ட் போன் அளவுக்கு இல்ல. பட் ஒரு Flip ஸ்மார்ட் போனுக்கு வந்து இது அகலமான டிஸ்பிளே. இதுவும் பெரிய டிஸ்பிளே, 6.9 inches டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட வருது. கூடவே 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இதுவும் 2600 nits. அதனால கவர் ஸ்கிரீனா இருக்கட்டும், மெயின் ஸ்கிரீனா இருக்கட்டும், வெளிச்சத்துல அதாவது வெயில்ல பார்க்கும்போது தெளிவாவே இருக்கு. பில் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு தெரியல. கையில ஹோல்ட் பண்ணும்போது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிளிப்பை விட இது ரொம்பவே ஸ்டர்டியா இருக்கு. ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க. அன்ஃபோல்ட் பண்ணா வெறும் 6.5 mm தான் திக்னஸ். இருந்தாலும் பேட்டரி அதிகமாக்கி இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, டிசைன் கொஞ்சம் அகல பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டரியும் அதிகமா இருக்கு. 4300 mAh, 25 வாட்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு 50% ரீச் ஆயிடும். ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 2.0, பவர் ஷேரிங்கும் அவைலபிளா இருக்கு. ஏன்னா டுவல் பேட்டரி இல்லையா, அதனால தாராளமா 1 day யூஸ் பண்ணலாம் நார்மல் யூசர்ஸ். அதோட ஹிஞ்சஸும் பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஹார்மர் ஃபிளெக்ஸ் இன்ச் 2, ஃப்ரேமும் மெட்டல் ஃப்ரேம் தான், ஹார்மர் அலுமினியம் ஃப்ரேம். அதோட IP48, ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட். தாராளமா தண்ணிக்குள்ள போட்டு நீங்க வீடியோஸ் எடுக்கலாம். ஃபிளிப்னோடனே மெயின் ஸ்கிரீன்ல டிஸ்பிளேல கிரெஸ் இருக்கா அப்படிங்கறத தான் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து கிரெஸ் ரொம்பவே வந்து உங்களுக்கு மினிமலா இருக்கு. சன்லைட்ல பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு லைட்டா தெரியும். நீங்க படம்லாம் பாக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க ஃபிளிப் யூஸ் பண்றீங்க அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஈவனா தான் இருக்கு. அதோட நீங்க டச் பண்ணி யூஸ் பண்ணும்போது, இந்த சென்டரா நீங்க லைட்டா டச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, லவுடாவும் இருக்கு. ஃபிளிப்னு சொன்னாவே வந்து கேமராஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ரியர் கேமராவே நம்ம செல்ஃபியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் கார்டர் மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ட்ரைபாட் மாதிரி எங்கேயாவது நீங்க வச்சுட்டு வந்து வீடியோஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். நீங்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டுவல் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட். உள்ள வந்து செல்ஃபி கேமரா 10 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இமேஜ் குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம். 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார்ல உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நேச்சுரலா இருக்கு. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் கூட நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் டீடைல்ஸ் நல்லா இருக்கு, கிளாரிட்டி இருக்கு. கலர் சைன்ஸுமே இந்த வாட்டி நல்லா இருக்கு மெயின் சென்சார்ல எடுக்கும்போது. மெயின் சென்சார்ல 10x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அவுட்புட் பாருங்க, 1x இது, 2x, 4x, 10xல. ஸோ 10xல அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இல்லை. பட் நீங்க 4x வரைக்கும் நல்ல டீடைல்ஸ் கலர்ஸோட பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயும் எட்ஜ் டிடக்ஷன் நல்லாவே இருக்கு. அதோட போர்ட்ரேட்ல நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸ்டூடியோ, ஹை கீ மோனோ, லோ கீ மோனோ, பேக் ட்ராப். ஆனா இந்த கலர் பாயிண்ட் வித்தியாசமா இருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாம் மோனோக்ரோம் பண்ணி சப்ஜெக்ட கலர்ஃபுல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது. அதோட 50 மெகா பிக்சல்ல பெஸ்ட் செல்ஃபிஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். டீடைல்ஸ் நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. அகைன் லோ லைட் ஷாட், சாம்சங் உடைய நைட்டோகிராஃபி அதே அல்காரிதம் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடியோஸ் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே வந்து UHD 60 FPS சப்போர்ட்ல ஸ்டேபிளா வீடியோஸ்
வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். 10-bit HDR சப்போர்ட் இருக்கிறதுனால வீடியோஸ்ல கலர்ஸ் நல்லாவே இருக்கு. அதோட கான்ட்ராஸ்டும் வந்து ஓரளவுக்கு டீப்பா இருக்கு. அதோட போர்ட்ரேட் வீடியோஸ்லயும் உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் இருக்கு. ரியர் கேமராலயும் போர்ட்ரேட் வீடியோ எடுத்துக்கலாம். செல்ஃபிலயும் போர்ட்ரேட் வீடியோ குவாலிட்டி அவுட்புட் நல்லாவே இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன், மைக், பவர் பட்டன், இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கூட. சைட் மவுண்டட், குவிக்காவே அன்லாக் ஆகுது. கீழே 2 மைக் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் இருக்கு. மேலேயும் மைக் இருக்கு. இங்க சைட்ல சிம் ஸ்லாட், சிம் கார்டு 1 நானோ சிம், அதுக்கப்புறம் மல்டிபிள் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மைக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்க ஃபோல்ட் பண்ணி பேசும்போதும் வந்து வாய்ஸ் கிளியரா இருக்கிறதுக்காக. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. ஜியோ சிம் கார்டில் கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங், சாம்சங் டயலர் இல்லையா, கால் ரெக்கார்டிங் எதிராளுக்கு தெரியாம நீங்க பண்ணிக்க முடியும். Wi-Fi 7 ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 NFC சப்போர்ட்டும் இதுல இருக்கு. OS latest Android 16 One UI 8 ஓட வருது. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அனிமேஷன்ஸ், ஆப் ஓப்பனிங், க்ளோசிங் எல்லாமே வந்து அல்ட்ரா ஸ்மூத் சொல்லலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் சாம்சங் நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ இது 7 years OS அப்டேட்டோட வருது. அதோட AI ஜெமினியும் இருக்கு. உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யறதுக்கு கவர் ஸ்கிரீன்ல இருந்தே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசியோடையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாவ் பாரும் இருக்கு. ரியல் டைம்ல எந்த ஆப் ஆக்டிவா இருக்குன்னு பாத்துக்கிறதுக்கு. நாவ் பிரீஃப் கவர் ஸ்கிரீன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி டாஸ்க் எல்லாமே நம்ம அங்கே டைப் பண்ணிக்கிட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோட கேலக்ஸி ஏஐல இப்போ மாதிரி சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. கால் அசிஸ்ட், ரியல் டைம்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு. ரைட்டிங் அசிஸ்டும் இருக்கு. ரியல் டைம்ல வந்து சாட் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ, ஆர்கனைஸ் பண்ணணுமோ அது பண்ணும். இன்டர்பிரட்டரும் இருக்கு. ஏதாவது வேற ஊர் போறீங்கன்னா லைவ் டிரான்ஸ்லேஷனுக்கு. நோட் அசிஸ்ட் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் பண்றது, சம்மரைஸ் பண்றது பண்ணிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட் இருக்கு. வாய்ஸ் கால்ஸ் வரதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌசிங் அசிஸ்ட் இருக்கு. கேமரால வந்து போட்டோ அசிஸ்ட் இருக்கு. பீப்புள் எல்லாம் கார்ட்டூன் பிக்சர் மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிராயிங் அசிஸ்ட் இருக்கு. பெயிண்டிங் மாதிரி நீங்க வரைஞ்சிக்கலாம். ஆடியோ எரேசரும் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இதுலயே எரேஸ் பண்ணிக்கலாம். இது கூட போட்டோ ஆம்பியன்ட், வால்பேப்பர், ஹெல்த் அசிஸ்டன்ட்டும் இதுல இருக்கு. ஸோ நீங்க சாம்சங் வாட்ச் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இதுல ட்ராக் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வாட்டி 3 நானோமீட்டர் சிப் Exynos 2500, கிளாக் ஸ்பீட் 3.3 GHz. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த சிப் செட் எல்லாமே வந்து ஆக்டகர் சிப். ஆனா இது வந்து உங்களுக்கு டெக்கா கோர். ஆக்டகர் அப்படின்னு சொல்லும்போது 8 கோர்ஸ் இருக்கும். இங்க டெக்கால வந்து உங்களுக்கு 10 கோர் சிப். 8 கோர்ல இருந்து 10 கோர்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒவ்வொரு கோருமே வந்து உங்களுக்கு தனித்தனி சிப் மாதிரி வந்து வேகமா வேலை செய்யும். அதனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தா இருக்கும். மல்டி டாஸ்கிங் எல்லாம் ரொம்பவே குவிக்கா இருக்கும். இதுல என்ன வந்து நமக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து தனித்தனி சிப் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுது இல்லையா. அதனால வந்து கொஞ்சம் உங்களுக்கு சூடாகிறது ஃபீல் பண்ணதான் செய்வீங்க. கேமரா யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் போது உங்களுக்கு லைட்டா வார்ம் ஆகிறது ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் வந்து சிப் வந்து பவர்ஃபுல் இல்லையா, அதனால அப்படிதான் இருக்கும். அதனால எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுதான் வந்து CPU throttle டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு வந்து பிகினிங்ல ஸ்டேபிளா இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் throttle ஆக ஆரம்பிச்சுது. அகைன் நார்மலா நான் யூஸ் பண்ண இது வரைக்கும் வந்து மூவிஸ் பார்த்து, வீடியோஸ் வாட்ச் பண்ண, கேமும் விளையாடணும். BGMI எல்லாம் வந்து 90 FPSல வந்து ஃப்ரேம் ட்ராப்பே இல்லை, லேகே ஆகாம ஸ்மூத்தா கேம் பிளே பண்ண முடிஞ்சது. அப்போ கூட வந்து உங்களுக்கு ஹீட் ஆகல. எங்க எனக்கு சூடாகிறது ஃபீல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ Z Flip 7 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சாம்சங் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக அப்கிரேட்னு சொல்லிட்டு பெருசா ஒன்றும் இருக்காது. ஆனா இந்த வாட்டி ரியல் டைம்ல யூஸ் பண்ற மாதிரி அப்கிரேடோட வந்திருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.